ஹாய், உங்களாத்து வணக்கம். நான் முத்தூர் சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இதை பற்றி பேச போகிறோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை போட்டிருக்கு. இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு ராக்கெட் லான்ச்சரை போட்டு ஈரான் அடிச்சிருக்கு. ஈரானுடைய ஒரு 7 இராணுவ தளபதியில் 7 விஞ்ஞானிகள் இறந்து போயிருக்கா நியூஸ் போயிருக்கு. பதிலுக்கு ஈரானும் அங்கே அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு உயிர் போயிருக்கு. 30 பேர் உடம்புக்கு சீரியஸாக இருக்காங்கன்ற நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஈரான்கே இருக்குது, இது அங்கே கிட்டத்தட்ட நடுவில் சவுதி அரேபியாவை தாண்டி இந்த அட்டாக் பண்ணுறதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா 2000 கிலோமீட்டர்லேருந்து ஃபியூல் எங்கேருந்து இறக்கிட்டு போகிறாங்கன்னா ஒன்று சிரியா அது மாதிரி நாடுகள்லேருந்து அங்கேருந்து அட்டாக் போடுது. ஏன்னா இவ்வளோ ஸ்பீட்லேருந்து வருதுன்னா ஈரானால் அதை ஏன் மேலேயே அழிக்க முடியலன்ற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இவங்க ஈரான் அனுப்புகிற ராக்கெட் லான்ச்சரை இஸ்ரேல் வானத்தை அழிச்சு இருக்கிற இயந்திரம் வச்சுருக்காங்க. ஸோ போர் விக்கிரமாக போயிட்டுருக்கு. ஈரான் போரை நிறுத்தலைன்னா ஒரு விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இஸ்ரேல் அதிபர் ஈரானுக்கு பேக்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ போரை முதல்ல ஆரம்பித்தது இஸ்ரேல். ஈரானையே நீங்கள் பேக்ஃபில் பண்ணுறீங்க. அவங்களே சிவனேன்னு இருந்தாங்க. தேவையில்லாமல் நீங்கள் அவங்கள பேக்ஃபில் பண்ணுறீங்கன்னா நமக்கு சரியாக தெரியல. ஸோ சுற்றி எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்க இஸ்ரேலுக்கு கடைசியில் நம்ம ஜெர்மன் படை வீரர் இருந்தக்கூடிய நம்ம நாஜி தலைவர் ஹிட்லரோட நிலைமை தான் வரும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. யூதர்களே எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. யாருமே இங்கே நிரந்தரம் 1000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. யோசனை பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் அப்பாவி மக்களை கொள்றீங்க போகிறன்ற பேரில் உலக நாடுகளே கண்டனம் சொல்லிகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு போரை நிறுத்துங்க. ஈரான்கிட்ட இப்போ பகைமை ஏற்படுத்தியிருக்கீங்க. 2ஆம் உலக போருக்கு தருணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவும் அடிச்சிட்டு இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இங்கே இப்போ இஸ்ரேல் ஈரானு ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்களே. எப்போ தான் அமைதியாக இருக்கும்போது ஆசிய நாடுகள் நமக்கு சரியாக தெரியல. ஸோ தயவு செஞ்சு போரை நிறுத்துங்க. அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க. உங்களுடைய போர் வேண்டாம். போர்றது பல உயிர்களை குழுக்கும். அதனால் போரை நிறுத்திட்டு எல்லோரும் அமைதியாக போங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களே விடைபெற முத்து பிரகாஷ். பாய்.